வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க கிளாசிக் 350 ராயல் என்ஃபீல்டு இந்த பைக்கை பற்றி ரிவ்யூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்திருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல்னா, இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு கிளாசிக் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பைக்கை பற்றி ரிவ்யூ நம்ம பார்ப்போம். சாரி, ரிவ்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைவ் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா ரிவ்யூன்னு சொல்லிட்டோம்னா அட்லீஸ்ட் 3 மந்த்தாவது நம்ம ட்ரை பண்ணால் தான் ரிவ்யூ சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரைவ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு நம்ம திருவாரூர் உள்ள ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்க்கு வந்திருக்கோம். திருவாரூரில் நம்ம ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சி அவங்க தான் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வச்சுருக்காங்க. நான் ஆக்சுவலாக அங்கே என் ஃப்ரெண்டுக்காக பைக்கு கொட்டேஷன் கேட்க போயிருந்தேன். அப்போ வந்து பைக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பிரபாகரன்ட்டு ஒரு ப்ரோ வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பைக்கை பற்றி, அதாவது நியூ கிளாசிக்கை பற்றி. அப்போவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரிஞ்சுது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னும் நல்லா தெரிஞ்சுது. அப்புறம் அவங்கள்ட்ட தான் நம்ம பைக் நான் கேட்டேன், இந்த மாதிரி ரிவ்யூ எடுக்கணும் ப்ரோ பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க உடனே அக்செப்ட் பண்ணிட்டு, நீங்கள் வாங்க ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூ எடுத்துங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ப்ராப்பராக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ராயல் என்ஃபீல்டு பைக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 1901. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஃபாரின் கம்பெனியாக இருந்து அதுக்கப்புறம் 1992 நம்ம ஈச்சர் மோட்டார்ஸ் இந்தியன் கம்பெனி வாங்கி அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி இப்போ அதை நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியோட ஓல்டு ட்ரேட்மார்க் மாறாமல் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஷோரூமில் போனோடனே என்ட்ரி பண்ணோடனே பார்த்தா வழக்கம் போல் ஷோரூம் பயங்கரமாக இருந்துச்சு. ஷோரூமில் நம்ம கிளாசிக் 350 நியூ வெர்ஷன் கிளாசிக் 350 ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று குரோம் ரெட்டு, இன்னொன்று மிலிட்ரி க்ரீன், 2 பைக்காக ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த வண்டியோட வாக் அரவுண்ட் பார்ப்போம். பைக்கு பழைய நம்ம கிளாசிக் 350 மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, நிறைய புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம், அடுத்தடுத்து வரதெல்லாம் பார்ப்போம். வண்டி பார்க்கும்போது நல்லா லுக்காக நல்ல கிளாஸியில் இருந்துச்சு. இந்த ரெட் கலர் குரோம் ஃபினிஷ் பைக்கு ஃபுல்லாகவே குரோம் தான். நல்லா நெக்ஸ்ட்டு மிலிட்ரி க்ரீன், வழக்கம் போல் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டைப், அந்த க்ரீன் டைப்பு, ப்ளூ, மேட் ப்ளூ, அந்த கலர் பிடிக்கும். இந்த வண்டி பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்கும். நம்மளுக்கு டெஸ்ட் ட்ரைவுக்கு வண்டி ரெடியாக இருக்குது, வாங்க டெஸ்ட் ட்ரைவ் போவோம். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், நம்ம ராயல் என்ஃபீல்டு பைக்கில் நியூ ஏறி நம்ம உக்காந்தோடனே அதோட ஃபீல் என்னென்னா, வண்டி பழைய கிளாசிக் 350யோட ஹைட்டு கம்மிங்கிறது உணர முடிஞ்சுது. இன்னொன்று என்ன பெரிய இம்ப்ரெஷன் கொடுத்ததுன்னா, கிளாசிக் 350 ஓட்டுறோமா இல்லை வேறு ஏதாவது பைக் ஓட்டுறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன். சுத்தமாக வைப்ரேஷனே இல்லை. நம்ம முறுக்க வண்டி ரைஸ் ஆகிறது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. கிளாசிக் 350 அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியம். சும்மா வைப்ரேஷனே இல்லை. வழக்கம் போல் அந்த பைக் ஓட்டுற பொசிஷன் சேம் தான், நல்லா ரைடிங் பொசிஷன், சரியான ரைடிங் பொசிஷனு. அது மட்டும் இல்லாமல் சீட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஸ்பான்சியாக இருக்குது, நல்லா உட்காந்து ஓட்டுறதுக்கு சரியான கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மாதிரி பில்லியன் சீட்டும் நல்ல கம்ஃபர்டபுளு. பழைய ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கில் கூட கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும், இதில் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது பின்னாடி உட்காந்துருக்கிறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ரூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரூஸ் பண்ணோம். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்ல த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, குயிக்காக ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. இப்போது நம்ம என்ன சொல்கிறது, கம்பேர் பண்ணுறோன்னு நினைக்க வேணாம். 150ல் நம்ம ரைஸ் பண்ணால் ஒரு
எப்படி நம்மளுக்கு ஸ்பீடு கிடைக்குமோ ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அந்த எதிர்பார்த்த அளவு நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா பழைய கிளாசிக் 50ல் நம்ம முறுக்குவோம், வண்டி கொஞ்சம் நவுற மாதிரி இருக்கும், நவுறாத மாதிரி இருக்கும். இதில் நல்ல ரெஸ்பான்ஸாக ஈஸியான ரைடு இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ராயல் என்ஃபீல்டு உள்ள இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். ஜே பிளாட்ஃபார்ம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தோன்னா மெட்டியார் 350யோட சேம் அதே இன்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினில் வந்து ஜேஐ 349cc இன்ஜின் அண்டு இது பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 20.2 bhp பவர், 6100 rpm அண்டு 27 Nm டார்க்கு. இது வந்து ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் தான். இது வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் டைப் இன்ஜின். வண்டியோட ஃபியூவல் கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 13 லிட்டர்ஸ். வண்டியோட டாப் ஸ்பீடு என்ன சொல்கிறாங்கன்னா 114.6ன்னு சொல்கிறாங்க. நாங்கள் 110 வரையும் ட்ரை பண்ணோம். சொல்கிறது 114.6. பைக்கில் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் டிஜிட்டலில் ஃபியூவல் கேஜி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் ட்ரிப்பர் அண்ட் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு டைரக்ஷன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பார்க்குறதுக்கு லாக் பண்ணுறது ஹேண்டில் பார்லேயே சைடில் இருக்கும், இறங்கிட்டு அப்புறம் லாக் பண்ணோம். சில நேரத்தில் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். இந்த வாட்டி மேலேயே நம்ம கீ ஸ்லாட்லேயே கொடுத்தது ரொம்ப ஒரு பிடிச்சிருந்தது. அந்த ஹேண்டில் லாக் சீட்ஸ் பார்த்தோன்னா வழக்கம் போல் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் சீட்ஸ் தான். நல்லாயிருக்கு. 2 சீட்டுமே குஷனும் சூப்பராக இருக்குது. ரெண்டுமே நல்லாயிருக்கு. அதில் ஸ்ப்ரிங் வேணுனாலும் நம்ம சில்வர் ஸ்ப்ரிங் வேணுனாலும் அட்டாச் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பில்லியன் சீட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பழைய கிளாசிக்கோட இந்த கிளாசிக்கில் பில்லியன் சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ஓட்டுற ரைடிங் சீட்டுமே நல்லா தான் இருக்குது. பொசிஷன் நல்லா இருக்குது. 2 காலுமே நல்ல பக்காவாக ஃபிட் ஆகி வண்டி ஓட்டுற மாதிரி, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து வண்டி ஓட்டுற மாதிரி பக்காவாக இருக்குது. டேங்க்கில் வழக்கம் போல் அந்த கோல்டட் ஹேண்ட் பெயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் வண்டியோட ட்ரேட் மார்க்கு. அது சூப்பராக இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 195 kg. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸு. வண்டியோட சீட் ஹைட்டு பார்த்தோன்னா 805 mm சீட் ஹைட்டு. ஹைட்டாக உள்ளவங்களும் ஓகே தான், ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக உள்ளவங்களுக்கும் வண்டி நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஹைட்டு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம உட்காந்ததுக்கப்புறம் கால் கரெக்டாக நம்ம லெக்கு பொசிஷன் கரெக்டாக இருக்கிறதுனால ஹைட்டு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் 5.9 இருப்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இந்த மாதிரி தெரில. என்னோட தம்பியும் 6 feet இருப்பான். அவனுக்கும் பிரச்சனை தெரில. கரெக்டாக தான் இருந்துச்சு. நம்ம வண்டியோட பிரேக்கிங் பற்றி பார்த்தோம். பிரேக்கிங் வந்து வண்டியில் நல்லா இருக்குது. முன்னாடி எப்போதும் கிளாசிக்கில் ட்ரம் பிரேக் இருக்கும் பேக்கு. இப்போ வந்து டியூஎல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக்கை பொறுத்தவரையும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு. பிரேக்கிங்கில் எதுவும் குறை சொல்ல முடியாது. பிரேக்கிங் நல்லா இருக்குது. பிரேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா 300 mm ஃப்ரண்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பேக் பிரேக்கு 270 mm பேக் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான். பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் 43 mm சொல்கிறாங்க. அதாவது 0 to 60 ஐ திங்க் 0 to 60 எனக்கு தெரிஞ்சு 43 mm பிரேக் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் பிரேக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒன்றும் ஸ்கிட்டு ஒன்றும் இல்லை. முன்னாடி பிரேக்கு நம்ம கிளாசிக் ஓட்டிருக்கவங்களுக்கு தெரியும். ஃப்ரண்ட் டிஸ்க் எடுத்தால் நம்மளோட அந்த ஹெட்டு வந்து ஷேக் இருக்கும். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த ஃப்ரண்ட் டிஸ்க் அழுத்தும் போது ஃப்ரண்ட்டு ஹெட்டு வந்து அப்படியே ஒரு ஷேக் இருக்கும், இதாகிற மாதிரி. இதில் வந்து எதுவுமே இல்லை. சூப்பராக இருந்துச்சு பிரேக்கிங்கு. நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி 60ல் போயிட்டு நம்ம பிரேக் அடிக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக சில நேரத்தில் ஃபீல் பண்ணுவோம் ஃப்ரண்ட்டு பிரேக் பிடிக்கும்போது. இதில் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு ஃபீல் இருந்துச்சு. போல் நம்ம இந்த ராயல் என்ஃபீல்டில் நியூவாக கொண்டு வந்த ஃபீச்சர்ஸில் வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆப்பில் நம்ம போயிட்டு வண்டியை டிசைன் பண்ணலாம். அந்த டிசைனில் இந்த வண்டிக்கு நம்ம மெட்டியார் 350க்கு கொடுத்த மாதிரி நம்ம கிளாசிக் 350க்கும் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இல்லை, ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா நம்ம அலாய் வீல், நார்மல் வீலு அலாய் வீல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் டைமண்ட் கட் அலாய் வீல் வரும்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுவரையும் நேரில் எதுலேயும் பார்க்கல அலாய் வீல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எக்ஸிக்யூட்டிவ்ஸில் ஆப்பில் தான் பார்த்தேன். அலாய் வீல் நல்லா தான் இருக்குது. இதனால் ட்ரேட் மார்க் எனக்கு அந்த வீல் தான் பிடிச்சிருந்தது. எக்யூட்டஸ் ஆப்பில் இன்ஜின் கார்டு, டூரிங் சீட்டு, டூரிங் ஸ்க்ரீனு, பேக் ரெஸ்ட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சொன்னோன்னா நம்ம ராயல் என்ஃபீல்ட்லேயே நம்ம வண்டியை நம்ம புக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை அந்த மேக் இட் யூஸ் ஆப்லேயே நம்ம சூஸ் பண்ணி
நம்ம ஷோரூம் போனோம்னா அவங்களே இந்த வண்டியை நம்ம டெலிவரி எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி இது வந்து பெயிண்டிங்க்கும் கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நினைக்கிற கலர் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அது சில நேரத்தில் நம்ம சில பேருக்கு வந்து ஃபுல் பிளாக் பிடிக்கும், சில பேருக்கு ரெட் அண்ட் பிளாக் பிடிக்கும். இந்த மாதிரி காம்பினேஷன் மாற்றுற மாதிரி இந்த மேக் இட் யூஸ் ஆப்பில் கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி அலாவீல் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கொடுத்தாங்கன்னா நல்ல வண்டி சில பேருக்கு ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரியும் ஆச்சு, பிடிச்ச மாதிரியும் ஆச்சு, நல்லாவும் இருக்கும். நம்ம இண்டிகேட்டர்ஸு பேக் லைட்டை பற்றி பேசவே இல்லை. இண்டிகேட்டர் ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸ் தான் அது. அதுக்கப்புறம் பேக் லைட்டை பொறுத்தவரையும் அந்த மிட்டியார் 360 வர அதே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. பழைய கிளாசிக்கோட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. சில பேருக்கு வந்து அந்த ட்ரேட் மார்க் குறைஞ்சிட்டோன்னு ஒரு ஃபீலிங். ஆனால் இதுவும் ஓல்டு டைப்பு தான். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஏன் இந்த வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா நல்ல ஒரு ஃபீலு. பழைய கிளாசிக்குக்கும் நியூ கிளாசிக்குக்கும் நல்ல ஒரு ஃபீலு. நோ வைப்ரேஷனே சுத்தமாக இல்லை. பைக் ஓட்டுறதுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பைக். என்ன சொல்கிறது, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஒரு கிளாசிக் வைப்ரேஷனோட ஓட்டிட்டு திடீர்னு வைப்ரேஷன் இல்லாமல் ஓட்டினா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் கொடுத்து. சில பேருக்கு வந்து இது பிடிக்கும். நான் பைக் வச்சுருக்கேன், நானும் கிளாசிக்கை வந்து ஆக்சுவலாக R15 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா சில பேர் கிளாசிக் வச்சுருப்பாங்க. அவங்களால வேகமாக போக முடியலையோ இல்லை, அது ஒரு ஃபீல் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஃபீல் வந்து இப்போது எனக்கு தெரிஞ்சு நிவர்த்தி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவு ஃபீல் கொடுக்குது. க்ரூஸ் பண்ண முடியுது, 80லேயே நார்மலாக போக முடியுது. அந்த நல்லா இருக்குது அந்த ஃபீலு. ஆக்சுவலாக வண்டியோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. முடிஞ்ச அளவு 3 மந்த்துக்குள்ளே நம்ம ஒரு ஓனர் ரிவ்யூ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். ட்ரை பண்ணுவோம் ஓனர் ரிவ்யூவுக்கு. இந்த வண்டியோட சர்வீஸு அதை பற்றி நம்ம ஆண்டனி அண்ணை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஹெட்டுக்குள்ள ஒரு ஓரிங் ஒன்று வரும், மேலே உள்ள ஒரு ஓரிங், அது மட்டும் செக் பண்ணிட்டு மாற்றக்குள்ள ஒன்று 1500 வரும். பேசிக்காக நம்ம ஆயில் மாற்றி ஃப்ரீயில் ஜென்ரல் பார்த்தோம்னா. அதுக்கு மேலே நம்ம பெய்டு சர்வீஸ் வரும்போது வண்டியில் உள்ள ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் ஆகும். ஆமாம், நம்ம நார்மலாக ஒரு சிங்காம் புஷ் போயிடும் வண்டியில் மாற்றணும்னா சிங்காம் புஷுக்கு மாற்றுறதுக்கான லேபரு ப்ளஸ் பார்ட்ஸ் இது பெய்டில் தான் வரும். ஃப்ரீ சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப தான் இருக்கும். நார்மலாக ஆயில் எத்தனை லிட்டர் இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் சம்திங் வரும். இதுக்கு முன்னாடி வந்த கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் 300 ml. இது 1 லிட்டர் நார்மல் பைக் மாதிரி 1 லிட்டர் கிட்டத்தட்ட. ஆமாம், 1 லிட்டரு 700 ml 300 ml வரும். இது மெயின்டெனன்ஸ் கம்மி தான் இல்லை. இப்போ வந்திருக்க வண்டி மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. வைப்ரேஷனு இதில் வந்து ஓவர் டிரைவ்லாம் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அந்த வண்டி இந்த வண்டி ஓட்டி பார்க்குறதையும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய தெரியும். வைப்ரேஷன் இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நார்மல் பைக்கு இப்போ வந்து 150cc பைக் ஓட்டுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக 150cc ஓட்டுற மாதிரி இருக்காது, அதை விட நல்லா இருக்கும். இல்லை பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அந்த வைப்ரேஷன் லெவல் சொல்கிறேன். இப்போ நார்மலாக எஃபிசெட்டு RS வைப்ரேஷனே இருக்காது உங்களுக்கு. டியூக்கு அதில் எப்படி ஓட்டுறது க்ரூசிங் இருக்கோ அந்த மாதிரி இருக்குது இந்த வண்டியிலையும். க்ரூஸ் பண்ணி ஓட்டலாம், நல்லா இருக்கும். சீட்டிங்கும் உங்களுக்கு சரியான கம்ஃபர்டபுள். ஃப்ரேம் டைமென்ஷனும் அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டுருக்காங்க. நல்லாயிருக்கும் வண்டி, பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ராயல் என்ஃபீல்ட் பைக்கோட எக்ஸாஸ்ட் சவுண்டு பார்ப்போம். நம்ம ராயல் என்ஃபீல்டோட ஹெட்லைட் பார்த்தோன்னா ஹாலஜன் பல்பு தான் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் பல்பை பற்றி சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பவர் குறைஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல. நல்லா விசிபிலிட்டி இருக்குது நைட் நேரத்தில், நல்லா பவராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பல்போட சென்டரில் ஒரு ராயல் என்ஃபீல்ட் லோகோ கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. இந்த பைக்கில் இன்னொன்று என்னென்னா, நம்ம அந்த ட்ரிப் ரீசெட் ஸ்விட்ச் பார்த்தோன்னா அது ஹேண்டில்லே கொடுத்துருக்காங்க. ஈஸியாக இருக்கும் நம்ம ஹேண்டில்லே ட்ரிப் பண்ணுறதுக்கு, ரீசெட் பண்ணுறதுக்கு கிலோமீட்டரை. மற்ற பைக்கெலாம் நம்ம கீழே குனிஞ்சிட்டு மீட்ரு பக்கத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த பைக்கோட சேக்கப் சர்வர் ஓகே, நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனும் ஓகே தான், பேக் சஸ்பென்ஷன் ஓகே தான். அதில் என்னென்னா கேஸ் டைப்பு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட நியூவாக இருக்கும்போது இதுவும் மாற்றிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும்.
இதுவரை நம்ம ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் நியூ வெர்ஷனை ஃபுல்லாக பார்த்தோம். எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ நம்ம பார்ப்போம். நம்ம பசங்கள்லாம் ஃபேமிலியில் ஒரு ஆளாகவே பைக்கை நினச்சிப்போம். அதில் நம்ம ஒருத்தவங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோடய ஃபஸ்ட் லவ்வர்ரா என் பைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இல்லடா மச்சான், இது என்னோடய ஃபஸ்ட்டு பொண்டாட்டிரா மச்சான் என் பைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அதுக்கும் மேலே போயிட்டு என்னோடய நண்பன்டா, என்னோடய உயிர் நண்பன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பைக்கு, காரு எல்லாத்தையும் நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆளாக பார்க்குறோம். அந்த மாதிரி பைக் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது எங்களோட சேனலை பாருங்கள். முடிஞ்ச அளவு நாங்கள் வண்டியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஓரளவு உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். இந்த ரிவ்யூலேயும் நம்ம ஒரு வண்டி புதுசாக வரும்போதும் நம்ம 3 மந்த் அட்லீஸ்ட் 6 மந்த் ஓனர் ரிவ்யூ கண்டிப்பாக கொடுப்போம். செக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பா.